வெல்கம் டு எக்ஸ்போர்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கல்கண்டு பொங்கல். நம்ம சக்கரை பொங்கல் ஜீனி பொங்கல்னு செஞ்சுருக்கோம். இப்போ தான் கல்கண்டு பொங்கல் செய்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது கல்கண்டு பொங்கல். அதுக்கு இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்து 1/4 கப் பைத்தம்பருப்பும் எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் ஊற்றியாச்சு. அது பொங்காமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்து குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம நல்லா கிண்டி மசிச்சு விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பாலில் குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த கப்லேயே 1 கப் முழுகிற அளவு கல்கண்டு எடுத்துக்கலாம். எனக்கு இனிப்பு பத்தாது, 1/4 கப் நான் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1 பின் சால்ட்டும் போட்டுக்கலாம். அப்போ தான் இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக வறுபட விட்டு திராட்சையை போட்டு நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது தான் நடராஜர் கோயில் பிரசாதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கு வாரம் ஏதாவது ஒரு டிஷ் செய்வோம். அது இந்த வாரம் நம்ம கல்கண்டு பொங்கல் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.